அதுதான் சார், அப்படி நீங்க தானே சொல்றீங்க. பெரிய பேரணி நடத்தி இருக்கிறாரு, அதிமுக ஒன்றிணைன்றாரு, 10 நாள் கெடு கொடுக்கிறாரு, இது மாதிரி நிறைய பேர் பேசிட்டாங்க. அது சாத்தியப்படுமா? அவருடைய கோரிக்கை எப்படி இருக்கணும்? சட்டத்தின் அடிப்படையில மற்ற எல்லா விஷயங்களையும் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சார், நீங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது. அதுல நான் என்றைக்கே அதுல சரியா இருக்கேன். ஆனா அது அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும். இது யதார்த்தம். அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி, பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல, மற்றவர்கள் சொல்வது போல, அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல, அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லன்னு கேக்குறீங்க. அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப, ஒரு நேரம் வர்றப்பதான் யோசிப்பாங்க. இப்ப தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திரை. இதுல நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தாரு, எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா? இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிங்கன்னு சொல்லுமா? இல்ல நீங்களா உட்கார்ந்துக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி ஒன்னெல்லாம் கணக்கு போடாதீங்க. சரி சார், என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற, அவருடைய முடிவுங்கிறது வேற. இன்னொன்னு சொல்ல போற, நாங்க எதை ரொம்ப ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அவர் கேட்டார், எதிர்காலத்துல எங்க கட்சி 26 தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வாய்ப்புல நாங்க போட்டிடுவோம். இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையா எனக்கு தெரியாது. அந்த கேள்வி எல்லாம் நீங்க என்ன, அதான் உங்களுக்கு குடுத்துட்டேன். நீங்க தான் உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கா, உங்களுக்கு சோசியல் மீடியால அடிக்கிறதுக்கா இல்லங்க. அது உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லாம் இருக்கலாம் சார். நீங்க உங்க அறிவுக்கு யோசிக்கிறீங்க. நீங்க இந்த ஹைட்ல இருந்த இதுக்கு மேல நின்று யோசிக்கலாம்ல. பொறுத்து இருக்கிறது சார். டிசம்பர் மாதத்துல இந்த முறை நான் பல முறை சொல்றேன், நீங்க அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிற கூட்டணியில் இருப்போம். இது நீங்க என்ன நினைச்சாலும், நீங்க என்ன அதுக்குள்ளார சில பேர் சொல்ற மாதிரி அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி முடிவெடுத்தாரு. அவர் அன்றைக்கு காலம்பர தியோசபிகல் சொசைட்டி எல்லாம் நாங்கெல்லாம் வாக்கிங் போற இடம் தான். அங்க வாக்கிங் போறப்ப முதலமைச்சரை பார்த்திருக்காரு. இது யதார்த்தமா நடந்தது. அவர் திரு ஓபிஎஸ் அவர்களின் துணைவியார் மறைந்த போது முதல்வர் அவங்க ஹாஸ்பிட்டலே இருந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி இட்டு சென்றிருக்காரு. அதனால அவங்க வீட்டுல துக்க நிகழ்ச்சி, அவர் உடல் நலத்தெல்லாம் விசாரிக்கணும்னு கேட்டப்ப சாயங்காலம் வாங்கிட்டு இருக்காரு. அது என்ன டைமிங் ஒன்னா அன்னைக்கு அவர் முடிவெடுத்து வெளில போயிட்டு நேரா முதல்வரை பார்த்ததும் அதுக்கு பல இதுகள். அது மாதிரிலாம் ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்கல. நீங்களா கிளப்பாதீங்க. இன்னும் சில பேர் டிபேட்ல உட்காந்துக்கிட்டு எங்க மேல காரி நஞ்ச உமிழ்ற மாதிரி அவர் முன்னாடி அங்க போயிட்டாரு. நான் சொன்ன என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை திமுக கபலீகரம் செய்யாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேரை கட்சியை தூக்கிட்டு போறது இல்ல, அதுல உள்ள முக்கியஸ்தர்களை எப்படி எங்க கட்சியில உள்ளவங்களை அண்ணா பழனிசாமி ஆளை பிடிக்கிறது இல்ல, அது மாதிரி அவங்க இதுல நிறைய பேரு அதிருப்தியில உள்ளவங்களை அவர்கள் நிச்சயம் அவர்கள் அங்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முடிச்சு கேட்டா அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறாரு. இவர் சொல்றது அதுல மீதி இருக்கிற கட்சி இவர் தானே கட்சியில சொல்லப்பா. கட்சின்னா அவர் கட்சியில உள்ள நிர்வாகிகள் கட்சியை தூக்கிட்டு போக முடியும். இது மாதிரி பேசுறதுலாம் எனக்கு உண்மையே சிரிப்பு தான் வரும். ஏன்னா நம்மள பிடிக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டிபேட்டுங்கிற ஒரு இடம் கிடைச்சி உட்கார்ந்து நான் சொன்னதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க. உண்மைதான், நீங்க சொன்னது 1-2 நடக்கலாம், அதனால எல்லாம் நடந்துடாது. அதே நேரத்துல பொறுமையா இருங்க. நீங்க உங்களுக்கு இவங்க வாய்ப்பு அவங்க வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் தாண்டி பல வாய்ப்புகள் உருவாகும், பல வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதனால எந்த ஒரு இதையுமே நீங்க அப்படி சாதாரணமா முடிச்சு போட்டுறாதீங்க. உறுதியாக ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், ஜெயிக்க போற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம். என்ன பண்றது, நீங்க சொல்ற அட்வைஸ புரிஞ்சுக்க தெரியல. எங்க 3 பேருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பண்றதா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க செய்யணும்னு அவசியம் இல்லை சார். நாங்க ஒன்னா இருக்கோமா இல்லையாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது. எதை தேவை என்ன செய்வோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கரெக்டா? நான் அங்க எனக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உள்ள அவர் சிலதை முடிவெடுக்க முடியும், நான் சில முடிவுகள் எடுக்க முடியாது.
அதே நேரத்தில் நாங்க 2 பேரும் நண்பர்கள் ஒன்றா இணைந்து பயணம் செய்யணும்னு ஒரு பிரின்சிபல் நினைக்கிறோம். அதுல நான் ஏற்றுக்கொள்கிற முடிவு அவரும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுக்க முடியும், அவ்வளவுதான். இது பிராக்டிக்கலா சொல்றேன். இதுல நீங்க 3 பேர் சேரல எல்லாம் எப்ப தேவையோ அப்ப நாங்க சேருவோம். நீங்க எதிர்பார்க்கிற அன்னைக்கு சேர மாட்டோம், நாங்க என்னைக்கு தேவையோ சேருவோம். சார், எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டுல ஒன்றிணைங்க மாற்றம்ன்றதுல அவர் உறுதிப்பட இருக்கிறாரு. இந்த நேரத்துல செங்கோட்டையன் குரல் கொடுத்திருக்கிறாரு. அது எந்த விதத்துல சாத்தியம் இருக்கு சார்? அதை நீங்க போய் அண்ணன் செங்கோட்டையன் தான் இந்த கேள்வியை கேட்குமே தவிர எந்த விதத்துல சாத்தியம் இருக்குன்னு நீங்க மதுரையில் உட்காந்துட்டு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இல்ல நீங்க திரும்பி நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது இல்ல ஸ்லீப்பர் செல்லுங்கிறது ஏதோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது, புரியுதா? எங்க சித்திய நாங்க டெல்லியில இதுல பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தப்ப தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஸ்லீப்பர் செல் வந்தார்ல, அதுதான் ஸ்லீப்பர் செல். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது இருக்கும், அது எப்ப வேணாலும் கிளம்பும், கரெக்டா? இதெல்லாம் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள், புரியுதா? அவங்க எல்லாம் உணர்றப்ப ஒவ்வொருத்தரா வெளியே வருவாங்க, இன்னும் பல பேர் வெளியே வரலாம். ஆனா நான் சொல்றேன், அங்க அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில உள்ளவர்கள் மீண்டும் எங்க கூட அழைத்து வந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அவர்களை ஏமாத்தி. எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும், கரெக்டு தானே? எங்களுக்கு இடர்பாடு எது என்பதே அவர்களுக்கு தெரியும். அந்த இடர்பாடை அவர்கள் களைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வர முடியுமே தவிர அந்த இடர்பாடு களையப்படாத பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் மாத்திரம் எடுப்பதல்ல முடிவு. இங்கே பல நிர்வாகிகள் என்னோடு பயணிக்கிறார்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். என்னோடு நிற்பவர்கள் பல பேர், 9 பேர். இன்னும் அந்த 18 பேர்ல என் அருமை நண்பன் வெற்றி இல்ல, இன்னும் சில ஒருவர் அரசியல்ல இல்ல, 2-3 பேர், சில பேர் மாற்று கட்சி செஞ்சிருக்காங்க. இன்னும் 9 பேர் என்னோட இருக்காங்க. அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவன் நான். அதுபோல என்னோட பயணிக்கின்ற நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு, அதனால் வருகின்ற பலாபலங்கள் எல்லாம் விட்டுவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் கட்டுப்பட்டவன் தான். நான் ஏதோ பொதுச் செயலாளர் நான் தன்னிச்சையா பைலாவை மாத்தவோ நான் இதெல்லாம் பண்ற நபர் கிடையாது. எங்கள் தொண்டர்கள் மனதிலே நிர்வாகிகள் மூலம் அறிந்து அதுபடிதான் முடிவெடுக்க முடியும். இப்பொழுது நான் எடுத்த முடிவு எங்கள் தொண்டர்களின் அழுத்தத்தால் நிர்வாகிகள் சொன்னதால் எடுத்தது. மரியாதை இல்ல சார், அண்ணாமலை தான் சார். நீங்க சும்மா ஒரு வார்த்தையெல்லாம் போடாதீங்க பிரதர். நான் 30 வருஷமா நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நானும் டிவி எல்லாம் நடத்துறவன் தான், புரியுதா? அண்ணாமலை அவர்கள் தான் எங்களை கூட்டணிக்கே கொண்டு வந்தவர்கள். அவர்கள் டெல்லியில பேசிட்டு, நீங்க அண்ணாமலை இருந்தவர் நயினார் எனக்கு ரொம்ப நண்பர், என்கிட்ட ரொம்ப பேசுவாரு, நானும் அவர் எனக்கு இல்ல சார். நீங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டா அது நான் தப்பு இல்ல. நான் சொல்றது இதுதான், திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோடு கடந்த எனக்கு அவருக்கும் தேர்தலுக்கு முன்பு 1 ஆண்டு தான் பழக்கம். எனக்கு அவருக்கு ஒரு நல்ல நட்புக்கு காரணம் என்னை போல அவரும் பிராகா இருக்கிறதா, வேற ஒண்ணு எங்களுக்குள்ளார. அது மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் அவருக்கும் நல்ல நட்பு உண்டு. அவருடைய முயற்சினாலதான் நாங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். நாங்க ஒண்ணு டெல்லியில போய் யார்ட்டையும் பேசல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய முயற்சினாலதான் நாங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். அவரோடு நாங்கள் செயல்பட்டோம். அவர் ஏப்ரல் 12ஆம் தேதி நீக்கப்பட்டது எங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையிலே எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கு அது சரியாக இருக்காது என்று எங்கள் கட்சியில யோசிச்சப்ப, பட் அவங்க கட்சி முடிவு. அதற்கு பிறகும் நாங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அம்மாவின் தொண்டர்கள், அது அம்மாவின் கட்சியில் உள்ளவர்கள் சரியான முடிவெடுக்காத பட்சத்தில் எங்களை குறை சொல்ல முடியாது. 21 தேர்தலிலும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எங்களை ஒன்றிணைக்கின்ற முடிவில் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை, எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் சொல்லிதான் நான் வந்தேன். அன்று அந்த முயற்சி தோல்வியடைந்ததுக்கு நான் காரணம் அல்ல. அதுபோல இப்பொழுதும் என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணம் அல்ல. எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அதுபோல நாளைக்கு இவர்களின் செயல்பாடு
டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பது சரி இருக்காது. பன்னீர்செல்வம் விஷயத்துல அப்பட்டமான ஒரு பொய்யை ஆணவத்தோடு பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் அது போன்ற மனிதர்கள் அல்ல. அவருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும். கரெக்டா? அவர் வருத்தப்பட்டு வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் நாங்கள் சிறியவர்கள் பெத்தவர்கள் வந்து விட்டார்கள் என்ற மனநிலையில் இருந்தால் அதற்கு நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. அது மாதிரி இன்னொன்னு சொல்றீங்க, நிறைய பாக்குற இவர் பயந்துட்டு அங்க இருக்காரு. எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ ரைடு, எத்தனையோ அரெஸ்ட், இதெல்லாம் பார்த்து வந்த டிடிவி தினகரன் என் முன்னாடி நிக்கிற இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா? நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், இன்னும் 20 வருஷம் நான் உள்ள இருந்தாலும் வெளியில நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல நீங்க பயப்படுறீங்க அவர் இந்த நாள் இருக்குமோ? அதெல்லாம் கிடையாது. நான் சரி, அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் அந்த கூட்டணிக்கு சொன்னா அவரு கண்டினியூஸா எங்கள்கிட்ட பேசி இல்லைன்னா அமைதியா இருங்கன்னு சொல்லுவாரு. நல்லது நடக்கும் உங்களுக்கு. அன்றைக்கு கூட நான் முடிவெடுத்ததுமே என்கிட்ட பேசி உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்டார். அவர் ஒரு பிஜேபியின் தொண்டராக அவர் தலைவராக இருந்த பொழுது எப்படி செயல்பட்டாரோ அதே போல தான் செயல்படுறாரு. நான் ஏதோ நண்பரை தூக்கி பேசுறேன்ல, இயற்கை யதார்த்தத்தை சொல்றேன். அவருடைய அன்னைக்கே போன்ல லைன்ல இதே மாதிரி அண்ணா நீங்க மறுபரிசீலனை செய்யணும்னா அவசரப்படாதீங்கன்னாரு. இல்லைங்க, நான் டிசம்பர்ல தானே எந்த முடிவு எடுப்பேன், நீங்க பேச வேண்டியவர்கள்ட்ட பேசுங்க, பட் செய்ய வேண்டியவர்கள் செய்தாதான் நான் வர முடியும். நான் ஒன்னும் கண்டிஷன் எல்லாம் போடல. எங்க கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்க எடுக்க முடியுமா? அதனால தயவு செய்து எங்களுடைய இந்தியாவில் நாங்க சேர்ந்தப்ப எங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை. இப்போ அவங்க நினைக்கிறது கரெக்ட், இன்னும் பலப்படுத்தணும், ஒரு பெத்த கட்சி வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. பட் அதனால நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது எங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் எப்படி தொடர முடியும்? அதனால இப்ப விழித்துக் கொள்ள வேண்டியது அங்கே அதிமுக உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான். அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதை டெல்லி சொல்லி எங்களை சரி செய்து விடும் என்று அவர்கள் நம்பினால் இந்த முறை அவர்கள் ஏமாந்து போவார்கள். ஏனென்றால் நாங்கள் சுதந்திரமானவர்கள், நாங்கள் யாரும் எங்களை நிர்பந்திக்கவும் மாட்டார்கள், நிர்பந்திக்கவும் இல்லை. அதை நான் பொய்யா சொல்லக்கூடாது உங்களுக்கு. நாங்கள் மீண்டும் உங்களுடன் வர வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். இது யாரு கையில இல்ல, அதிமுக உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்கள்தான் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டியது அவர்கள் கையில் இருக்கு. நாங்கள் ஒன்று வேண்டும் என்றால் அதை அவர்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தவிர டெல்லியை விட்டு எங்களிடம் சமரசம் பேசிவிடலாம் என்று பகல் கனவு கண்டால் அது நடக்காது. இல்ல நீங்க உங்க கேள்விகளை நான் கிளியரா சொல்லிட்டேன். யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சனோ அது மீறி நாங்க அதற்கு மாறாக முடிவெடுக்க முடியாது. டிடிவி தினகரன் பெருந்தன்மையாக முடிவெடுத்தாலும் எங்கள் தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள். அது சரியா வராது, அது பொருந்தா கூட்டணியாக அமைந்துவிடும். அதை நான் பொய் சொல்ல விரும்பல. இது டிடிவி தினகரன் ஒருத்தருக்கு மாத்திர உள்ள மனநிலையில எங்க தொண்டர்கள் மனநிலை. அதுதான் உங்களுக்கே தெரியுமே என்னன்னு. அது தொண்டர்களுக்கு புரியும் சார், அது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். அது என்னன்னு நீங்க கேட்டு அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தான் ஸ்கூப் கொடுத்தாதானே நீங்க தான் நிறைய இதா இருக்கும் அதா இருக்கும் இவர் இப்படி சொன்னார். ஒன்னே ஒன்னு சொல்றேன், நான் எந்த நிர்பந்தத்துக்கும் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்பது மற்றும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எதற்கும் பயமும் எங்களுக்கு கிடையாது. எதையும் எதிர்கொள்கின்ற தைரியம் எனக்கு அம்மாவால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர். 30 வயதுல இருக்கேன். அதனால நாங்க எதையும் சந்திக்க தயாராக இருப்போம். ஆனா நாங்க நியாயமாக இருப்போம். சார் நான் அதான் சொல்றேன் சார், நாங்க டிசம்பர் மாதத்துல முடிவெடுப்போம். 2026 தேர்தலில் வெற்றி பதிப்போம். வெற்றி பெற போகின்ற கூட்டணியில் நாங்கள் இருப்போம். அவ்வளவுதான் சொல்லுவோம். நாங்கள் சேர்கின்ற பக்கம் வெற்றி பெறும். அதுதான் நடக்குது. அதை மாத்திரம் அழுத்தி சொல்றேன். அதுக்கு நான் ஏதோ சும்மா எங்களுடைய தகுதிக்கு மேல பேசுறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தெரியும் நாங்கள் சேருகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சேபிக்கும். அந்த அளவு தான். அதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எங்களுக்கு என்டிஏ தான். ஆனா அங்க அந்த அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் அதை முடிவு செய்யணும்.
நாங்க வேணுமா வேணாமா தலைமையை மாத்திக்கன்னு நினைக்கிறீங்களா சார்? சார் நாங்க என்ன சார், நீங்க என்ன கேக்குறீங்க? சரி உங்கள்கிட்ட கேக்குற, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் அதான் பதில். நீங்க கேக்குறதுக்கு நான் அப்படியே எழுதி வேணா தர முடியாது. நிபந்தனை இல்ல சார், இது எங்கள்கிட்ட உள்ளது தானே. இது இந்த காலகட்டம் வந்துச்சு. அந்த கொள்கை மாறல சார். எங்களுடைய லட்சியம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவது. அம்மாவின் கொள்கைகளை அது அம்மாவின் தொண்டர்கள் தலைமையில தான் கொண்டு வருவோம். நான் அதை பத்தி சொல்லலையே. எங்களுக்கு எங்க உயரம் தெரியும், எங்க தலைமையில ஆட்சி வரும். நான் என்னைக்கு சொல்ல, நான் வெற்றி கூட்டணியில நான் இருப்பேன் அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சார்? சார் நீங்க எங்க நோக்கம் ஒன்று இருந்தாலும் நீங்க உங்களை அழைத்து கொண்டு உங்க நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. நீங்க சுவர் இருந்தா தானே செத்துறோம். நீங்க இல்லாம நீங்க உங்களை சூசைட் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க நோக்கம் நிறைவேற என்ன பதில் இது? உங்க நிறுவனத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்களை அழைத்துக் கொள்வீர்களா என்ன? கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அதிமுக எடப்பாடியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சுன்ற வருத்தத்தின் அடிப்படையில தான் இந்த இல்ல சார் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் 2000 நீங்க கேட்கறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. 2011 அம்மா என்னெல்லாம் கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. புரியுதா? 9 வருஷம் நான் அரசியல்ல இல்ல. திரும்பவும் எங்க சின்னம்மா அவர்கள் சிறைக்கு செல்கின்ற நேரத்தில் என் சார்பா நீ இருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அங்க உள்ள நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த பொறுப்பு கொடுத்ததுனால வந்தேன். ஒரு 2 மாசம் கழிச்சு அவங்க நான் என்ன முதலமைச்சராக ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வெளியேற்றினார்கள். நான் 3 மாசம் டைம் கொடுத்தேன். திகாருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன். என் கூட இருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வர்றவங்களையும் நான் கவுக்கணும்னு சொல்ல, முதலமைச்சரை மாற்றணும்னு தான் இவங்க எல்லாம் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அதனால நாங்க எங்கள் இதுல கிளியரா இருக்கோம். நீங்க இதா இருக்குமா அதா இருக்குமான்னு கேட்காதீங்க. ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு நீ சொல்றேன், நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும். அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அவ்வளவு. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும். அவ்வளவுதான். இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம். ஏன்னா அவர் சீமான் தனியா நிப்பாரு. மற்ற நிச்சயம் போக மாட்டோம். உங்க ஆசையா இருக்கா திமுகவில் போகணும்னா? இன்னும் புதிய கூட்டணி எல்லாம் உருவாகு சார். இன்னொன்னு அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி அரசியல்ல எதுவும் நடக்கும். அதை வச்சுங்க. ஆமா, நான் அதான் சொல்றேன். அதான் எதுவும் நடக்கல. எங்களுக்கு கூட்டணி அவசியம். எங்களுக்கு we are open, doors are open. என்ன இது ஒன்னும் ஒரே கொள்கை தான் ஒரே கட்சி ஆயிடலாம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான், அது உண்மை. ஆனா அங்க உள்ளவர்கள், எங்க அம்மாவுடைய கட்சியில உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தால் நாங்க போவோம். அவ்வளவுதான். இது கண்டிஷன்லாம் இல்ல. நாங்க எப்படி வர முடியுங்கிறது தான். தெரியலன்னா அது இட்ஸ் அப் டு தம். விஜய் கூட்டணிக்கு போறதாக இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அமமுக போன்ற கட்சிகள் பின்னடைவா இருக்கு. அவரு தானே தலைமை இருப்பாரு. இல்லங்க, நீங்க சொல்றீங்களா நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் கூட போட என்ன சார்? நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? நீங்க சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்க பத்திரிகையில போடுறதுக்காக நீங்க பேசாதீங்க. நீங்க கேட்கறதுனால அது சரியான கேள்வி கிடையாது. இன்னொருத்தரையே அப்படி அவமதிக்கிறீங்க. ஆமா, இல்ல அது என்ன சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்குவாங்கன்னா அவர் ஒரு கட்சி நடத்துறாருல, எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதுல போலாமே. இதெல்லாம் அது தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அவன் அப்படிதான் பேச. நீ ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏத்துக்குங்களான்னு ஏன் அவர் திண்ட தகாதவரா? அப்புறம் என்ன? இல்ல சார், சார் இல்ல சார், அரசியல்ல புரட்சி தலைவர் அந்த இயக்கத்துல இருந்து வந்தப்ப அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க. கரெக்டா? அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை எல்லாம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி அது அனுபவம்ங்கிறத தாண்டி அரசியல் இதுக்கெல்லாம் குவாலிபிகேஷன்
நீங்க இதுல சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்க செய்வோம். அதுதானே தவிர நீங்க அவர் என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பு, நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பு விட்டா யாரையும் குறைச்சி பேசிட்டு இந்த கூட சொன்ன நண்பர் சீமான் சில கருத்துல வேறுபுறப்ப எடுத்து பேசுவாரே தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னாங்க. அவர் கூட்டணிக்கு வரமாட்டார், தனியா நிற்பேன்னு சொன்னாரு. அதனால அவரோட போக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். கரெக்டு தானே. நான் ஒன்னும் மறைச்சு பேசல. கூட்டணி என்பது தேர்தலுக்காக மாத்திரம்தான், வெற்றியை நோக்கி தான், யார் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். அதனால நீங்களா போட்டு உருட்டிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன். வேற எதுவும் கேட்கறதா கேளுங்க. பட் நீங்க கேட்கிற கேள்வி சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. சாதகம் திமுக கூட்டணிக்கு போகுதுன்றதா உங்களுக்கு சந்தோஷம் தானே அது. அப்புறம் நீங்க சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும்? கரெக்டா? நீங்க யதார்த்தத்தை பேசுறலாம். நான் ஒன்னும் ஏதோ கோபதாபத்துல எல்லாம் பேசல. எங்களால் முடியாத எங்களை செய்ய சொல்லாதீங்கன்னு சொல்றேன். செய்ய முடியாது சார். நீங்க நிதானமா பேசுறீங்க. இப்ப இந்த செங்கோட்டையன் கொடுத்த கெடு என்ன நடக்கும் உங்களுக்கு அனுபவம்? இத மாதிரிலாம் நான் எனக்கு இதெல்லாம் போர்காஸ்ட் எல்லாம் சொல்ல தெரியாது. நான் பிரதீப் ஜான் கிடையாது. இல்ல இப்பயும் நிதானமா சொல்றேன். அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் முயற்சி நல்ல முயற்சி. ஒரு சீனியர் லீடர், 72ல இருந்து இயக்கத்தில் உள்ளவர், 77ல இருந்து புரட்சித் தலைவர் காலத்தில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவர். 87ல புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அண்ணன் முத்துசாமி மந்திரியாக இருந்தபோது கூட இவரோடு தான் அந்த 11 எம்எல்ஏல அப்ப இருந்த தொகுதியில 7 எம்எல்ஏகள் இவரோடு வந்தாங்க. தொடர்ந்து அம்மா கூட இருந்தாரு. எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தவர். அதனால ஒரு மூத்த நிர்வாகி, இன்னைக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி. அவர் முயற்சிங்கிறது நல்ல முயற்சி என்று நான் நம்புகிறேன். அது வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அம்மாவின் தொண்டர்களாகிய நாங்கள் உறுதியாக ஒருவரையாக. உங்களுடைய புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஹேசியம்லாம் தெரியாதவெல்லாம் சொல்லக்கூடாது. சார், இத்தனை குழப்பங்களின் காரணமாக 2026ல திமுக தான் ஆட்சி அமைக்க சொல்றாங்க. அது சாத்தியம் தானே? பல குழப்பங்கள் மக்கள், நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இல்ல மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் உண்மை. ஆனால் அம்மாவின் ஆட்சி வரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சாதான் முடியுமே தவிர யாரோ சரி செய்து விடுவார்கள், யாரும் மலகப்படுத்திட்டு யோசிச்சுட்டு இருந்தா அது அவங்களுக்கு கஷ்டம்தான். கரெக்டா? இப்ப முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அம்மா கட்சியில உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் இருக்கு. அவர்கள் கையில தான் இப்ப பந்து இருக்கு. அவங்க தான் முடிவெடுக்கணும். நாளைக்கு எங்களை இன்றைக்கு குறை சொல்லக்கூடாது. 21 தேர்தலில் நாங்க உங்களுக்காக காத்திருந்தோம். நீங்க வேற கனவுல இருந்தீங்க. இப்பொழுதும் சொல்றேன், 24ல நீங்க என்ன தவறு செய்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், நாங்கள் அல்ல. ஏன்னா நாங்க 17ல நாங்கள் அநியாயமாக வெளியேற்றப்பட்ட போது அமைதி காத்த அந்த தொண்டர்கள் இப்பொழுதும் அமைதி காத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு